Hi students, good afternoon everyone. This session I am going to teach you about structural analysis 1, Unit 3, moment distribution method. Before going to this subject, you should remember that what is beam, what are the types of beam, what are the loads acting on a beam, what is fixed end moments for the various loading conditions. These are the most important. What is beam? Beam is a horizontal structural member to carry a vertical load. நமக்கு வந்து ஜெனரலாக ஒரு பில்டிங்கோடைய லோடு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஃபூட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும், டிசைன் பண்ணுவோம், ஃபூட்டிங் டிசைன் பண்ணுவோம், காலம் டிசைன் பண்ணுவோம், பீம் டிசைன் பண்ணுவோம், ஸ்லாப் டிசைன்ஸ் பண்ணுவோம். இதில் லோடு டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும்னா ஸ்லாபுடைய டோட்டல் வெயிட்டும் போய் பீமுக்கு போகும், பீமுடைய லோடு எல்லாமே காலத்துக்கு போகும், காலத்துல இருந்து ஃபூட்டிங் போயிட்டு சாயில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். இதுதான் வந்து லோடு டிஸ்ட்ரிபியூஷன். பீம் இஸ் ஏ ஹரிசாண்டல் ஸ்ட்ரக்சரல் மெம்பர் டு கேரி ஏ வெர்டிக்கல் லோடு. அதாவது எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய வெர்டிக்கல் லோடை காலத்துக்கு கேரி பண்ணும் பீம். இதுதான் பீம்னு சொல்லுவோம். பீம் இஸ் ஏ ஹரிசாண்டல் ஸ்ட்ரக்சரல் மெம்பர் டு கேரி ஏ வெர்டிக்கல் லோடு. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பீம்? First one, cantilever beam. Second one, simply supported beam. Third one, continuous beam. Fourth one, fixed beam. Fifth one, propped cantilever beam. Sixth one, overhanging beam. These are the types of beam. What is cantilever beam? The beam which is supported at one end fixed and other end free. It is called cantilever beam. பீம் உடைய ஒரு எண்டு ஃபிக்ஸ்டா இருக்கும், அதர் எண்டு ஃப்ரீயா இருக்கும். எக்ஸாம்பிள் சன்ஷேட்லாம் பார்த்தோம்னா இப்படி இருக்கும். இந்த எண்டு ஃபிக்ஸ்டா இருக்கும், அதர் எண்டு இந்த எண்டு நமக்கு ஃப்ரீயா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நோட் பாருங்க, இந்த சைடு பேஸ்டா இருக்கு, இந்த சீட் எதுல தாங்கிட்டு இருக்கு, இந்த பேஸ்ட்ல தாங்கிட்டு இருக்கு, இந்த எண்டுல ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இந்த எண்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஃபிக்ஸ் ஆகல, எதுவுமே பேஸ்ட் பண்ணல, ஆனா இந்த சீட் நிற்கிது. அப்போ இந்த எண்டு ஃபிக்ஸ்டு, இந்த எண்டு ஃப்ரீ. சன்சைடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். The beam which is supported at one end fixed, other end free, it is called cantilever beam. What is simply supported beam? The beam which is supported at both extreme end, it is called simply supported beam. Beam உடைய ரெண்டு எண்ட்லயும் எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல ஒரு சாதாரண ஒரு சப்போர்ட் கொடுத்திருந்தாங்கன்னா அது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். கண்டினியூஸ் பீம், the beam which is supported more than two numbers, இரண்டுக்கு அதிகமான சப்போர்ட்களை கொண்ட பீம் கண்டினியூஸ் பீம். more than two supports. What is fixed beam? The beam which is supported at both end fixed, it is called fixed beam. beam உடைய ரெண்டு எண்டுமே ஃபிக்ஸ்டா இருக்கும். Fifth one, propped cantilever beam. Propped cantilever beam, the beam which is supported at one end fixed and other end simply supported. A cantilever என்ன சொன்னோம், ஒரு எண்டு ஃபிக்ஸ்டா இருக்கும், அதர் எண்டு ஃப்ரீயா இருக்கும், அதர் எண்டுல எந்த சப்போர்ட்ஸும் இருக்காது, அது கேன்டிலிவர் பீம். ப்ராப்பர்டி கேன்டிலிவர்னா இந்த ஃபிக்ஸ்டு எண்டு கேன்டிலிவர்ல ஒரு குறிப்பிட்ட லென்த் வரைக்கும் தான் இது தாங்கும். டிஸ்டன்ஸ் அதிகமாக இந்த லென்த் கம்மியாகுதுன்னா இந்த சப்போர்ட்ஸ் இந்த ஃபிக்ஸ்டு எண்டுல இந்த பீம் தாங்கும். லென்த் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா
இது இப்படி பெண்ட் ஆகும். இந்த பெண்டு தான் நம்ம வந்து டிஃப்ளெக்ஷன் சொல்றோம். கேன்டிலிவர் பீமை டிஃப்ளெக்ஷன்ல இருந்து தடுக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு வெர்டிகல் சப்போர்ட். இட் இஸ் கால்டு ப்ராப்டு கேன்டிலிவர் பீம். The beam which is supported at one end fixed and other end simply supported. It is called proper cantilever. Final one, sixth one, overhanging beam. The beam which is extended from the support. சப்போர்ட்டை விட்டுட்டு பீம் கொஞ்சம் வெளியில நீட்டிட்டு இருக்கும். அது ஒரு எண்ட்ல இருக்கலாம் அல்லது ரெண்டு எண்ட்லயுமே எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பீம் இருக்கு. இது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். இந்த பீம் சப்போர்ட்டை விட்டுட்டு பீம் கொஞ்சம் வெளியில இப்படி நீட்டி இருந்ததுன்னா the beam supported extended from the support. வெளியில நீட்டி இருந்தா அது ஓவர் ஹேங்கிங் பீம். இது வந்து ரைட் ஹேண்ட்ல இருக்கலாம் அல்லது லெஃப்ட் ஹேண்ட்ல எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கலாம் அல்லது ரெண்டு ஹேண்ட்லயுமே கூட எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கலாம். இதுதான் டைப்ஸ் ஆஃப் பீம். கேன்டிலிவர் பீம், the beam which is supported one end fixed and other end free. Simply supported beam, the beam which is supported at both extreme end support, the both end support. Continuous beam, the beam which is supported more than two numbers. Fixed beam, the beam which is supported both ends are fixed. Proper cantilever, the beam which is supported one end fixed and other end simply supported. Overhanging beam, the beam which is extended from the support. It is called overhanging beam. These are types of beams. So what are the types of loads? Types of loads. Point load, UDL, uniformly distributed load. UVL, uniformly varying load. பாயிண்ட் லோடுங்கிறது அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல மட்டும்தான் அந்த லோடு இருக்கும். இப்போ ஒரு பீம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு பீம் இருக்கு, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்கு. இங்க ஒரு 5 கிலோமீட்டர் லோடு ஆக்ட் ஆகும். 2 மீட்டர் ஏல இருந்து 2 மீட்டர் தள்ளி 5 கிலோமீட்டர்ங்கிற ஒரு லோடு ஆக்ட் ஆகும். இந்த லோட் ஆக்டிங் அட் எ பர்டிகுலர் பாயிண்ட் ஒன்லி. இந்த சீந்த பாயிண்ட்ல மட்டும்தான் இந்த லோடு 5 கிலோமீட்டர்ங்கிறது. அதான் பாயிண்ட். UDL, uniformly distributed load. The load distributed uniformly throughout the length. Five kilometer per meter. Point load வந்து இந்த பாயிண்ட்ல மட்டும்தான் இந்த லோடு இருக்கும். யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுங்கிறது இந்த A ல இருந்து இந்த B வரைக்கும் 5 மீட்டர் வரைக்கும் இந்த 5 கிலோமீட்டர்ங்கிற லோடு யூனிஃபார்மா ஆக்ட் ஆகும். யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. Third one, UVL, uniformly varying load. From 0 to beam எப்படின்னா யூனிஃபார்மா லோட் வேரி ஆயிட்டே இருக்கும். அல்லது யூனிஃபார்மா இன்க்ரீஸ் ஆகும் அல்லது டிக்ரீஸ் ஆகும். 0 2 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் per meter. யூனிஃபார்மா லோடு இன்க்ரீஸ் ஆகும் அல்லது யூனிஃபார்மா டிக்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் லோடு. Types of supports. Fixed support, hinged support, roller support. The fixed support வந்து horizontal force கேரி பண்ணும்.
வெர்டிக்கல் ஃபோர்ஸையும் கேரி பண்ணும். மொமெண்ட் ஃபிக்ஸ்டு சப்போர்ட்ல ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இருக்கும், வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இருக்கும், மொமெண்ட் இருக்கும். ஹிஞ்ச்டு சப்போர்ட்ல ஒன்லி ஹரிசாண்டல் ஃபோர்ஸும் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ரோலர் சப்போர்ட்ல ஒன்லி வெர்டிக்கல் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட்ஸ். அடுத்து வந்து பெண்டிங் மொமெண்ட்ஸ். இந்த யூனிட் 3 மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் சால்வ் பண்ணணும்னா ஒரு பீமுடைய லோடிங் கண்டிஷனை பொறுத்து அதனுடைய பெண்டிங் மொமெண்ட்ஸ் ஃபார்முலா என்ன இருக்கணும், ஃபிக்ஸ்டு மொமெண்ட் ஃபார்முலா என்ன இருக்குன்றது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சப்ஜெக்ட்ல நம்ம சால்வ் பண்ண முடியும். அது இந்த யூனிட் மட்டும் இல்லை, 4 யூனிட்ஸ் எழுதக்கூடிய ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் எல்லா யூனிட்ஸ் 4 யூனிட்ஸ் வரும். ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல த்ரூ அவுட் ஸ்பேன் யூனிலா இருந்ததுன்னா அதனுடைய மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் WL² இருக்கும். அது மிட் ஸ்பேன்ல இருக்கும் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட். ஃபிக்ஸ்டு மொமெண்ட் என்ன வரும்னா MFAB equal to minus WL²/12. MFBA equal to plus WL²/12. Second one. Simply supported beamல at middle ஒரே ஒரு பாயிண்ட் லோட ஆக்ட் ஆகுது. அதனுடைய மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் ஃபார்முலா வருமா மொமெண்ட் ஈக்குவல் டு WL/4 மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட். அதனுடைய ஃபிக்ஸ்டு மொமெண்ட் என்ன வருமா MFAB ஈக்குவல் டு மைனஸ் WL/8. MFBA ஈக்குவல் டு பிளஸ் WL/8. இந்த கொடுத்துருக்க லோடிங் கண்டிஷன்ஸை பொறுத்து அதனுடைய பெண்டிங் மொமெண்ட் சேஞ்ச் ஆகும், அதனுடைய ஃபிக்ஸ்டு மொமெண்ட் சேஞ்ச் ஆகும். இந்த பெண்டிங் மொமெண்டோடைய ஆன்சர் எப்படி வந்தது, ஃபிக்ஸ்டு மொமெண்டோடைய ஆன்சர் எப்படி வந்ததுன்னா இதெல்லாம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஏற்கனவே ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கோம். அதெல்லாம் நமக்கு தேவை, ஃபார்முலாஸ் மட்டும் இருந்தா போதும். இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் 4 யூனிட்ல நமக்கு இது திரும்ப 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 வந்துட்டே இருக்கு. இது 2 கண்டிஷன்ஸ் பிளஸ் இன்னும் 2 கண்டிஷன்ஸ். Third one, simply supported beamல at various distance ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகும். இங்க A இந்த டிஸ்டன்ஸ், B இந்த டிஸ்டன்ஸ், இது 2 மீட்டரா இருக்கலாம், இது 4 மீட்டரா இருக்கலாம், 4 6 அந்த மாதிரி வெவ்வேறு டிஸ்டன்ஸ்ல. செகண்ட் ஒன் பார்த்தது சென்ட்ரல் டிஸ்டன்ஸ் L/2 டிஸ்டன்ஸ்ல பார்த்தா இது வேரியஸ் டிஸ்டன்ஸ். அதனுடைய மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் ஃபார்முலா என்ன வரும்னா WAB/L. ஃபிக்ஸ்டு மொமெண்ட் ஃபார்முலா என்ன வரும்னா MFAB equal to minus WAB²/L². MFBA equal to plus WA²B/L². இது ஃபிக்ஸ்டு மொமெண்ட். Fourth one, simply supported beamல அவங்களே சம்டைம்ஸ் மொமெண்ட் கொடுத்துருவாங்க L/2 டிஸ்டன்ஸ். இதனுடைய மொமெண்ட் என்ன, மொமெண்ட் ஐடியா கொடுத்துறாங்க, மொமெண்ட் ஒன் ஃபார்முலால கொடுத்துருக்க மொமெண்ட். ஃபிக்ஸ்டு மொமெண்ட் என்ன வரும் MFAB equal to M/4. MFBA equal to M/4. These are the most important formula in this subject. இந்த ஃபார்முலா தான் நீங்க ஞாபகம் வச்சிருந்தா மட்டும்தான் இந்த யூனிட்ஸே நம்ம சால்வ் பண்ண முடியும். ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம்.
Students, voice audible? Are you there? Voice audible? Yes, sir. Say sir. Hello, sir. Okay, thank you. Right. Next, design procedures. ஒரு கண்டினியூஸ் பீமை கொடுத்துட்டு அதை அனலைஸ் பண்ண சொல்லுவாங்க. அனலைஸ் தி கண்டினியூஸ் பீம் பை யூசிங் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாக இதுதான் கேட்பாங்க. தேர்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் அனலைஸ் த கண்டினியூஸ் பீம் தான் பை யூசிங் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். எல்லா இதுலேயும் மொமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் இந்த ப்ராப்ளம் முடியுது. டிசைன் ப்ரொசீஜர்ஸ். Moment distribution method. First step, given diagram. கொடுத்திருக்க diagram first step வரைஞ்சிங்க. Second one, to find the fixed end moment. ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்ஸ் கொடுத்துருக்க பீமை வந்து கண்டினியூஸ் பீம் கொடுத்துருக்காங்க. ஏபி பிசி சிடின்னு 3 ஸ்பேன் கொடுத்துருக்காங்கன்னா அதில் கொடுத்துருக்க லோடிங் கண்டிஷன்ஸை பொறுத்த ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் ஃபார்முலா இது அதை சால்வ் பண்ணணும். ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் ஃபார்முலா தான் இதுக்கு முன்னாடி சொன்னோம். தேர்ட் ஒன், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஒரு டேபிளேஷன் ஃபார்ம் ஆகும். Joined member relative stiffness K, total stiffness summation of K. Next one, distribution factor. Distribution factor equal to relative stiffness K divided by total stiffness. Distribution factor very most important to mark. The ratio between the relative stiffness to the total stiffness, it is called distribution factor. இந்த டேபிளேஷன் ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அதுக்கு சம் கண்டிஷன்ஸ் இருக்கு. அட் எண்டில் அதாவது சப்போர்ட் கண்டிஷன்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருந்ததுன்னா அதனுடைய ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் ஃபார்முலா I/L. relative stiffness condition find out பண்றது at end fixed ஆ இருந்தா fixed support ஆ இருந்தா அதுக்கு வந்து I/L வரும். at mid span என்ன சப்போர்ட் இருந்தாலும் I/L சேம் ஃபார்முலா. at endல any other ரோலராகவோ அல்லது சிம்பிளி சப்போர்ட்டடாகவோ அல்லது ஹிஞ்சிடாகவோ இருந்ததுன்னா 4I/3L 4I/3L இது ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஃபார்முலா. First step, given diagram. Second step, fixed end moment. Third step, distribution factor. Fourth step, moment distribution. To calculate moment distribution, fifth step, to calculate
maximum bending moment. Fifth step to draw the shape force diagram and bending moment diagram. இதுதான் இந்த 6 ஸ்டெப் சால்வ் பண்ணதான் இந்த யூனிட் ஃபுல்லா மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்ல ஒரு பீமை ஒரு கண்டினியூஸ் பீம் அனலைஸ் பண்ண சொன்னாங்கன்னா இந்த 6 ஸ்டெப்ஸ் வந்து இருந்ததுன்னா அதை சால்வ் பண்ணிடலாம். ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஏதாவது டவுட்னா நீங்க லைவ் செஷன்ல கேட்கலாம். Analyze the continuous beam by using moment distribution method. இந்த யூனிட் ஃபுல்லாவே இதுதான் ப்ராப்ளம். ஒரு டயகிராம் கொடுத்துருவாங்க, பீமோட டயகிராம் கொடுத்துருவாங்க. வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். எல்லா ப்ராப்ளமும் இதே ப்ரொசீஜர் தான். ஒரு ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கரெக்டாக கவனிச்சுன்னா எல்லா ப்ராப்ளமும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ டயக்ராம் கொடுத்துட்டாங்க. அனலைஸ் தி கண்டினியூஸ் பீம் பை யூசிங் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். நம்ம சொன்ன 6 ஸ்டெப்பும் சால்வ் பண்ணோம்னா இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிடும். ஃபைனலாக வந்து பெண்டிங் மொமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் மட்டும் கேட்பாங்க. அப்புறம் சம்டைம்ஸ் வந்து சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரைக்கும் கேட்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிவன் டயக்ராம் அப்படியே வரையணும். செகண்ட் ஸ்டெப் டு ஃபைண்ட் தி ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட். ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா நமக்கு இதுல எத்தனை ஸ்பேன் இருக்கு? 3 ஸ்பேன் இருக்கு. A B, A ல இருந்து B வரைக்கும் ஒரு ஸ்பேன், BC ஒரு ஸ்பேன், CD ஒரு ஸ்பேன். 3 ஸ்பேன் இருக்கு. மூணுக்கும் தனித்தனியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு வந்து ஏற்கனவே சொன்னோம், ஒவ்வொரு லோடிங் கண்டிஷன்ஸை பொறுத்தும் ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட் ஃபார்முலா சேஞ்ச் ஆகும்னு சொல்லி முன்னாடி நம்ம ஃபார்முலா எழுதி போட்டோம். இங்க ஃபைண்ட் அவுட் பண்றேன். செகண்ட் ஸ்டெப் ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட். ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட் AB MF AB. இந்த போர்டு தெரியுதா உங்களுக்கு? எனிவன்? இல்லைங்க சார். MF AB னா சார் இருக்கு. என்னப்பா? தெரியலைங்க சார். போர்டு தெரியுதா? தெரியல சார். ஓகே. இந்த டயகிராம் வரைஞ்சிங்க. டயகிராம் ஒரு பேப்பர்ல வரைஞ்சிங்க. உங்களுக்கு ரஃப் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லுங்க. சார் யூடியூப்ல கிளியரா தெரியும் சார். Right, you can use anyone, YouTube or Google Meet. ஐ மீன் யூடியூப்ல வர்ற ஃபுல் போர்டு தெரியும்டா. டயகிராம் வரைஞ்சிட்டீங்களா? வரைஞ்சிட்டேன் சார். ரைட், ரஃப் பண்ணிடலாமா?
ரைட், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னோம், given diagram சொன்னோம். செகண்ட் ஸ்டெப் என்ன சொன்னோம், fixed end moment. fixed end moment செகண்ட் ஸ்டெப். m f a b equal to fixed end moment ab. ab ல என்ன லோட் இருக்கு, ஒரே ஒரு பாயிண்ட் லோட் இருக்கு. டிஸ்டன்ஸ் பாருங்க, இங்க 3 மீட்டர். அப்ப ஈக்குவல் டிஸ்டன்ஸ் சென்டர்ல இருக்கு. பாயிண்ட் லோடு சென்டர்ல இருந்ததுன்னா என்ன fixed end moment ஃபார்முலா வரும். ஃபார்முலா ஃபார் fixed end moment அபிமணி ரைட். m of ab equal to minus double L square by 12 minus double 8 kilonewton. சாரி, இது வந்து யூடிஎல் ஃபார்ம். இங்க வந்து பாயிண்ட் போடுறதால minus double L by 8 minus double 8 kilonewton into L total length 6 meter divided by 8 minus 6 kilonewton meter. m of a, m of b plus double L by 8 பாருங்க, 8 into 6 by 8 6 kilonewton meter. Next ba, m of bc, ab square find out பண்றோம், ab find out பண்றோம், ba find out பண்றோம். Next bc, bc ல என்ன லோடிங் கண்டிஷன்ஸ் இருக்கு, UDL இருக்கு. த்ரூ அவுட் b ல இருந்து c வரைக்கும் UDL இருக்கு. அப்ப என்ன ஃபார்முலா வரும், minus double L square by 12 minus double 5 into L 4 meter square by 12. ஆன்சர் வந்து minus 5 into 4 square by 12 minus 6.67 minus 6.67 kilonewton meter. m of cb அதே பிளஸ் double L square by 12 plus 6.67 kilonewton meter. அடுத்து m of cd, cd ல என்ன லோடிங் கண்டிஷன்ஸ் இருக்கு, ஒரே ஒரு பாயிண்ட் லோட் இருக்கு. டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருந்ததுன்னா double L by 8 வரும். minus double L by 8 plus double L by 8. டிஸ்டன்ஸ் இங்க 2 மீட்டர் இருக்கு, இங்க 4 மீட்டர் இருக்கு. அப்ப வேரியஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்ப m of cd என்ன வரும், m f cd equal to minus double a b square by L square minus double எவ்வளவு 6 into a இந்த டிஸ்டன்ஸ் 2 மீட்டர் into b இந்த டிஸ்டன்ஸ் 4 மீட்டர் ஸ்கொயர் பை L 6 minus 6 into 2 into 4 square divided by L 6 square 36 minus 5.33 kilonewton meter. Next m of dc, m of dc, m of dc formula w a square b divided by L square. இந்த ஃபார்முலா எல்லாமே ஏற்கனவே செஷன்ல முன்னாடி சொல்லிட்டேன், நோட்ல எழுதி வச்சுக்கீங்க. இந்த ஃபார்முலாஸ் பேஜ், இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்ஸா வந்து அனுப்பிடுறேன், வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறேன். நீங்க எடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல கூட யூடியூப்ல இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நம்ம வந்து எல்லா நோட்ஸுமே உங்களுக்கு அனுப்பிடுவோம். m of dc double a square b divided by L square. double load 6 into a 2 square into b 4 divided by L square 6 square. So 2.67 kilonewton meter. இதுதான் நம்மளுடைய ரெண்டாவது ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிவன் டயகிராம் சொன்னேன். செகண்ட் ஸ்டெப் ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட் கொடுத்திருக்க லோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்து ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணி ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்பேனுக்கு 2 வரும். AB இந்த ஒரு ஸ்பேன்னா AB BA வரும். BC இந்த ரெண்டாவது ஸ்பேன் BC CB, CD இந்த மூணாவது ஸ்பேன் CD DC. இதுதான் செகண்ட் ஸ்டெப்.
செகண்ட் ஸ்டெப் ரப் பண்ணிட்டுனா போர்ட் நோட்ல எழுதிருக்கீங்களா? எனிவன் ஆன்சர்? இல்ல சார். நோட்ல எழுதிருக்கீங்களா? நோட்ஸ் நான் அனுப்பிடுறேன், லிசன் மட்டும் பண்ணுங்க. ஓகே சார். அழைச்சிட்டுமாப்பா? சார் புரியுதா? இது வரைக்கும் புரியுதா? ரெண்டாவது ஸ்டெப் வரைக்கும் எதுவும் டவுட் இல்லைல்ல? நோ சார். ரைட். ஏதாவது டவுட்னா இப்பயே கேளுங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த ப்ராப்ளம் ஈஸியா இருக்கும். தேர்ட் ஸ்டெப் என்ன சொன்னோம்? தேர்ட் ஸ்டெப் என்ன சொன்னோம்? To find distribution factors, sir. To find distribution factor. Distribution factor na இந்த டேபிளேஷன் போட சொல்லுங்க. First joint, next member, next relative stiffness, okay, next total stiffness, total stiffness, summation of K, distribution factor is equal to relative stiffness divided by total stiffness. இப்போ கொடுத்துருக்க இந்த அனலைஸ்ல கண்டினியூஸ் பீம்ல எத்தனை ஜாயின்ட்ஸ் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஜாயிண்ட். இதுல எது ஜாயிண்ட்? பிங்கிறது ஒரு ஜாயிண்ட், சிங்கிறது ஒரு ஜாயிண்ட். ஒரு ஜாயிண்ட்ங்கிறது ரெண்டு மெம்பர் இருக்கணும், அதுதான் ஜாயிண்ட். இப்போ பிங்கிறது பார்த்தா பில இருந்து ஏக்கு ஒரு பி போகுது, பில இருந்து சிக்கு ஒரு பி போகுது. அப்போ இது ஜாயிண்ட். பிங்கிற ஒரு ஜாயிண்ட். நெக்ஸ்ட் சிங்கிற ஒரு ஜாயிண்ட். சில இருந்து பார்த்தோம்னா சிபி வரும், சிடி வரும். இது ஒரு ஜாயிண்ட். ஏன்னா ரெண்டு மெம்பர் இருந்தா அது ஒரு ஜாயிண்ட். இப்போ ஏ எடுக்கலாமா? ஏ எடுக்க முடியாது. ஏன்னா ஏ இருந்து பிக்கு ஒரு மெம்பர் தான் போகும். டி எடுக்கலாமா? டில இருந்து எடுத்துக்க முடியாது. ஏன்னா டில இருந்து சிக்கு போற ஒரு மெம்பர் தான் இருக்கு. டில இருந்து இந்த சைடு எதுவும் மெம்பர் கிடையாது. அப்ப ஜாயிண்ட் என்னென்ன ஜாயிண்ட் இருக்கு? பில ஒரு ஜாயிண்ட் இருக்கு, சில ஒரு ஜாயிண்ட் இருக்கு. மொத்தம் ரெண்டு ஜாயிண்ட் தான் இருக்கு. இந்த பிங்கிற ஜாயிண்ட்ல எத்தனை மெம்பர் இருக்குன்னு பார்க்கலாம். பிங்கிற ஜாயிண்ட்ல எத்தனை மெம்பர் இருக்கு? இதான் ஜாயிண்ட் பி. பில இருந்து பிஏ ஒரு மெம்பர், பில இருந்து பிசி ஒரு மெம்பர், பிஏ பிசி மொத்தம் ரெண்டு மெம்பர். சிங்கிற ஜாயிண்ட்ல பார்த்தோம்னா சி இது ஜாயிண்ட். சில இருந்து சிபி சிடி. இந்த சிங்கிற இந்த பாயிண்ட்லயே ரெண்டு மெம்பர் இருக்கு. சிபி சிடி ரெண்டு மெம்பர் இருக்கு. அடுத்து ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ். ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் ஃபைண்ட் பண்ணாலும் நமக்கு மூணு கண்டிஷன் சொன்னோம். அட் எண்ட் ஃபிக்ஸ்டா இருந்ததுன்னா I/L. அட் மிட் ஸ்பான் எந்த சப்போர்ட் வேணாலும் இருக்கும். மிடில் ஸ்பான் எது இருந்ததுனாலும் I/L. அட் எண்ட் ஹிஞ்ச்டு, ரோலர், சிம்பிளி சப்போர்ட்டட் இந்த மாதிரி இருந்ததுன்னா 4I/3L ன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க, இது என்ன நம்பர்? BA. BAன்றது BA இங்க போகுது, இங்க இருந்து இங்க போகுது. இங்க என்ன இருக்கு? எண்ட் ஃபிக்ஸ்ட் எண்ட். ஃபிக்ஸ்ட் எண்ட் என்னங்க? I/L. I/L பாருங்க. BA உடைய லென்த் எவ்வளோ? 6 மீட்டர். I/6. I/6 1/6 போட்டா என்ன வரும்? 0.167 வரும். 1/6 0.167. இந்த I வேல்யூவை வச்சுக்கணும். 1/6 போட்டு I வேல்யூ போட்டோம். அடுத்து BC இங்க என்ன இருக்கு? சிம்பிளி சப்போர்ட்டர் இருக்கு. அப்ப 4I/3L வருமா சார்? அப்படின்னா வராது. ஏன்னா இதெல்லாம் மிடில் ஸ்பான். அட் எண்ட்ல பார்க்கணும். அட் எண்ட்னா பீம் உடைய எக்ஸ்ட்ரீம் எண்ட். இந்த A1 D னா இந்த பீம் உடைய எண்ட், இந்த கண்டினியூஸ் பீம் உடைய எண்ட். இந்த
ஏன்னு வரும்போதோ அல்லது பின்னு வரும்போதோ மட்டும்தான் நம்ம சொன்ன கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகும். பிட்வீன்ல மிடில் ஸ்பேன்ல எந்த கண்டிஷன்ஸ் இருந்ததுனாலும் அது I/L தான். பிசி வந்து மிடில் ஸ்பேன்ல தான் இருக்கு. அப்ப அது நம்ம பார்க்கவே தேவையில்ல, அதுக்கு I/L தான். I/L இதோட பிசி உடைய லென்த் எவ்வளோ 4. So 1 divided by 4 போட்டா 0.25 வரும். 0.25 I. நெக்ஸ்ட் சிபி எங்க இருக்கு? சி ல இருந்து பி இங்க இருக்கு. என்ன சப்போர்ட்? சிம்பிள் சப்போர்ட். ஆனா பிட்வீன்ல இருக்கு. மிட் ஸ்பேன்ல எந்த சப்போர்ட்னாலும் அது கண்டிஷன்ஸ் கிடையாது. I/L எவ்வளோ? சிபி வந்து சிபி வந்து 4 மீட்டர் 4. இதுக்கு வந்து 1/4 0.25 I தான். நெக்ஸ்ட் சிடி இருக்கு. சிடி டி வந்து என்ன இருக்கு? ஃபிக்ஸ்டு இருக்கு. ஃபிக்ஸ்டு இருக்குன்னா I/L எவ்வளோ? 6 மீட்டர். 1/6 எவ்வளோ சொன்னா 0.167 I சொன்னோம். இதுதான் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் உடைய ஃபார்முலா, நம்ம கண்டிஷன் சொன்னது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு டயக்ராம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இங்கே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸை பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் ஆன் சப்போர்ட்டை பொறுத்து தான். லோடிங் கண்டிஷன் என்ன இருந்தாலும் அதை நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, இதுல எத்தனை மெம்பர் இருக்கும்? பின்னு ஒரு ஜாயிண்ட் இருக்கும், அதுல 2 மெம்பர் இருக்கும், பிஏ பிசி. சின்ற ஒரு ஜாயிண்ட் இருக்கும், அதுல 2 மெம்பர் இருக்கும், சிபி. இப்போ பிஏ பார்த்தோம்னா பிஏ பார்த்தோம்னா என்ன இருக்கு? சிம்பிளி சப்போர்ட்டர் இருக்கு. சிம்பிளி சப்போர்ட்டர் எங்க இருக்கு? அட் எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்கு. அங்க வந்து 4I/3L வரும். இந்த இதுல பார்த்தோம்னா அட் எண்ட்ல ஃபிக்ஸ்டு இருக்கு, அதனால I/L பார்ப்போம். ஃபிக்ஸ்டு தவிர வேற எந்த சப்போர்ட் எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருந்ததுனாலும் 4I/3L தான் வரும். இப்போ பிசி இங்க வருது, இது மிடில் ஸ்பேன், அதை நம்ம பார்க்க தேவை. மிட் ஸ்பேன்னா I/L தான். சிபி இது மிட் ஸ்பேன், I/L. சிடி வரும்போது அட் எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல வந்துச்சு. இங்க டி ல என்ன இருக்கு? சிம்பிளி சப்போர்ட் இருக்கு. அப்ப 4I/3L. அந்த மாதிரி பேஸ்ட் கண்டிஷன் சப்போர்ட் கண்டிஷன்ஸை பொறுத்து இந்த ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்து இங்க என்ன கொடுத்துருக்கோம்? டோட்டல் ஸ்டிஃப்னஸ். டோட்டல் ஸ்டிஃப்னஸ்ங்கிறது அந்தந்த ஜாயிண்ட்டுக்கு தனித்தனியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பிங்கிற ஜாயிண்ட்ல 2 மெம்பர் இருக்கு, பிஏ இருக்கு, பிசி இருக்கு. இந்த ரெண்டுக்கும் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி ஆன்சர் இங்க டோட்டல் ஸ்டிஃப்னஸ் இருக்கு. 0.41 I. 0.41. அப்ப சி உடைய ஜாயிண்ட் அதுல 2 மெம்பர் இருக்கு, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இது ஆன்சர் ஆகும். 0.41 I. இதுதான் டோட்டல் ஸ்டிஃப்னஸ்ங்கிறது. அந்தந்த ஜாயிண்ட ஆட் பண்ணிக்கிறது தான் டோட்டல் ஸ்டிஃப்னஸ். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் தான் நமக்கு. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரோட ஆன்சர் தான் தேவை. இதுதான் இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்னா என்னது? the ratio between the relative stiffness to the total stiffness. relative stiffness இங்க கண்டுபிடிச்சிருக்கோம், total stiffness இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப ஜாயிண்ட் மெம்பர் BA மெம்பருடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் என்ன வரும்னா இந்த ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் டிவைடட் பை இந்த டோட்டல் ஸ்டிஃப்னஸ் ஃபார்ம். 0.167 divided by 0.41. இந்த I cancel ஆயிடும். 0.167 divided by 0.41. 0.41. அடுத்து 0.25 divided by இந்த ஆன்சர். Zero point 60. 4060. அதே 0.25 divided by இது போட்டோம்னா
0.5 0.60 வருது 1667 0.40 இது ரெண்டையும் ஆட் பண்ணா ஜெனரலா 1 வரும். இது ரெண்டையும் இந்த ரெண்டு மெம்பரையும் ஆட் பண்ணா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரோட ஆன்சர் 1 வருதுன்னா நீங்க போட்டது கரெக்ட். இல்லைன்னா ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். இதுதான் நீங்க அக்யூரேட்டா போட்டீங்கன்னா எக்ஸாக்டா வரும். இல்லைன்னா 0.001 வேணா வேரியேஷன்ஸ் வரலாம். நம்ம இங்க போகும்போது பார்த்தோம்னா 1/6 0.167 போட்டுக்கணும் ப்ளஸ் 0.25 போட்டுக்கணும் 0.416 வருது. அப்போ 417 போட்டுக்கலாம். இப்போ 416னா இது 2 போட்டுக்கலாம். 0.42 இது 0.42 போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது 0.167 0.42 போடும்போது 0.39 வருது. இது 0.61 வருது. ஜீரோ பாயிண்ட் 00102 அந்த மாதிரி வெரி மைனர் வேரியேஷன்ஸ்ல நீங்க 3 டிஜிட் ஃபாலோ பண்ணீங்களா 2 டிஜிட் ஃபாலோ பண்ணீங்களான்றத பொறுத்து மாறுபடும். ஆனா இது ரெண்டு ஆன்சரையும் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் அந்தந்த மெம்பருக்கு அந்தந்த ஜாயிண்ட் ஆட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தோம்னா ரெண்டையும் ஆட் பண்ணா 1 வரும். 1 வந்ததுன்னா நீங்க போட்டது கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிரா தி டயகிராம், செகண்ட் ஸ்டெப் ஃபிக்ஸ் ரெண்டு மொமெண்ட், தேர்ட் ஸ்டெப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்னா நான் எத்தனை ஜாயிண்ட் இருக்கோ அத்தனை ஜாயிண்ட் ஃபர்ஸ்ட் போட்டணும். அந்த ஜாயிண்ட்ல எத்தனை மெம்பர் இருக்கு பிஏ பிசி அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் ஃபார்முலா சொன்னேன். அட் எண்டில் ஃபிக்ஸ்டா இருந்ததுனாவும் மிடில் என்ன சப்போர்ட் இருந்தாலும் I/L. அட் எண்டு ஃபிக்ஸ்டை தவிர வேற எந்த சப்போர்ட் இருந்ததுனாலும் அதுக்கு 4I/3L. சி இந்த சப்போர்ட் இதெல்லாம் போட்டுக்கணும். அப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு இங்கே போகிறோம். அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதுதான் தேர்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப்ல ஏதாவது டவுட் இருக்கா? தேர்ட் ஸ்டெப்ல ஏதாவது டவுட் இருக்காப்பா? Anyone answer? துளசிராமன் are you there? இருக்கா சார்? புரியுதா இது? புரியுது சார். ரைட், ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட்னா இப்பயே கேளுங்க. ஃபோர்த் ஸ்டெப் என்ன சொன்னோம்? ஃபோர்த் ஸ்டெப் என்னப்பா? To calculate moment distributions. To calculate the moment distribution. Moment distribution, fourth step. Moment distribution க்கு ஒரு பெரிய டேபிளேஷன் போடும். First line அதாவது ஜாயின் சொல்றோம். லைன் என்னென்ன பாயிண்ட் இருக்கு மொத்தமா பீம்ல அப்படிங்கிறது. என்னென்ன பாயிண்ட்? ஏல ஒரு பாயிண்ட் இருக்கு, அப்புறம் பில ஒரு பாயிண்ட் இருக்கு, சில ஒரு பாயிண்ட் இருக்கு, டில ஒரு பாயிண்ட் இருக்கு. இது வரைக்கும் போட்டு தெரியுதா? போட்டு தெரியுதாப்பா? சார் டி மட்டும் ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது சார். டி அப்பா? ஆமா சார். ஓகே, கொஞ்சம் லேட்டா போச்சு. லாஸ்ட் டைம் வந்து அந்த லாஸ்ட் பாக்ஸ் தெரியவே இல்லை சார். டி சி டி.
ஃபர்ஸ்ட் வந்து லைன் என்னென்ன பாயிண்ட் இருக்குன்றது தான் ஃபர்ஸ்ட் ABCDன்றதை போட்டோம். அடுத்து மெம்பர், இது ஜாயின் அடுத்து மெம்பர். ஏ என்ன மெம்பர் இருக்கு, ஏல இருந்து பி எப்படி போகுது, ஏல இருந்து பி ஏல இருந்து பி மட்டும் ஒரே ஒரு பி தான். ஏவுடைய மெம்பர் பார்த்தீங்கன்னா ஏபி, ஏல இருந்து பி, பில இருந்து ஏல இருந்து இந்த சைடு எதுவும் வரல, ஏபின்ற ஒரு மெம்பர் தான் இருக்கு. பின்ற ஜாயினுக்கு எத்தனை மெம்பர் இருக்கு, 2 மெம்பர் இருக்கு. பில இருந்து ஏ கொண்டு போகுது பிஏ, பில இருந்து சி கொண்டு வருது பிசி. சி உடைய ஜாயினுக்கு எத்தனை மெம்பர் இருக்கு, சில இருந்து பி கொண்டு போகுது, சில இருந்து டி கொண்டு போகுது. அப்ப சி பி சி டி. டிக்கு பார்த்தோம்னா டில இருந்து சிக்கு மட்டும் ஒரே ஒரு மெம்பர் தான் வரும், டிக்கு இந்த சைடு எந்த மெம்பரும் கிடையாது. அப்ப டி சி இதான் செகண்ட் ரோ. தேர்ட் ரோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் எதுக்கு மட்டும் தான் வரும், எங்க ஜாயின் இருக்கோ, எந்த ஜாயின்ல 2 மெம்பர் இருக்கோ அதுக்கு மட்டும் தான் நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வரும். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வந்து ஏபிக்கு ஃபைண்ட் பண்ணிருக்க மாட்டோம், இங்க கிடையாது. பிஏபிசி ஃபைண்ட் பண்ணிருப்போம், சிபிசிடி ஃபைண்ட் பண்ணிருப்போம், டிக்கு வராது. 2 மெம்பரை கொண்ட ஜாயினுக்கு மட்டும் தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வரும். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம், இது 0.39 பிஏ உடைய ஆன்சர், பிசி உடைய ஆன்சர் 0.61, சிபி உடைய ஆன்சர் 0.61, சிடி உடைய ஆன்சர் 0.39. நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட். ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட், ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட் நம்ம ஒவ்வொரு ஸ்பேனுக்கும் ஒவ்வொரு மெம்பருக்கும் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஏபி ஃபைண்ட் பண்ணோம், பிஏ ஃபைண்ட் பண்ணோம், அந்த இதை எடுத்து இங்கே காப்பி பண்ணிக்கிறோம். ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட் என்ன பண்ணோம், எம்எஃப் ஏபி -6 போட்டோம், இது +6 போட்டோம், பிசி -6.67, நெக்ஸ்ட் +6.67 +5.33 -5.33 next 2.67. இது ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட் நம்ம செகண்ட் ஸ்டெப்ல ஃபைண்ட் பண்ண ஆன்சர் எடுத்து இங்க எழுதிருக்கோம். நெக்ஸ்ட் இதுக்கு அப்புறமா வந்து நீங்க புதுசா நீங்க இனிமேல் ஃபைண்ட் பண்ணணும் கேரி ஓவர். இப்போ இங்க கொடுத்துருக்கிறத வந்து கேரி ஓவர் பண்ணணும். கேரி ஓவர் பண்ணா என்ன பண்ணணும்னா கேரி ஓவர் ஓவர்னா இந்த ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட் ஃபைண்ட் பண்ணிருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த ஆன்சர் அந்த ஜாயினுக்கு மட்டும் தான் கேரி ஓவர் பண்ணணும். இப்போ இந்த ஜாயின்ல பில ஒரு ஜாயின் இருக்கு, சில ஒரு ஜாயின் இருக்கு. பில ஜாயின்ல இங்க என்ன ஃபிக்ஸ்ட் எண்ட் இருக்கு, 6 இருக்கு, இங்க என்ன இருக்கு -6.67 இருக்கு. இது ரெண்டு என்ன இருக்கோ பிளஸ் இருந்தா பிளஸ், மைனஸ் இருந்தா மைனஸ், அப்படியே கூட்டி எழுதலாம். 6 -6.67 போட்டா என்ன வரும், 0.67 வரும், -0. இதுல இருந்து இது அப்படியே மைனஸ் பண்ண வேண்டியதான். 6 -6.67 ஆன்சர் வரும் -0.67 வரும். இன்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணி கழிச்சல்னா மைனஸ்னா மைனஸ், இன்ட்டு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணணும். அங்க என்ன இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் இன்ட்டு 0.39. ஆன்சர் மைனஸ்ல வந்தா பிளஸ் எட் பண்ணணும், பிளஸ்ல இருந்ததுன்னா மைனஸ் பண்ணணும். ஆப்போசிட் சைன் இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணணும். ஆன்சர் -0.26 வருது, பிளஸ் 0.26 வரும். அடுத்து அதே மாதிரி தான் இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணி இங்க போடணும். -0.67 இருக்கு, இந்த வேல்யூ 0.61. ஆன்சர் மைனஸ் வரும், நம்ம பிளஸ் எழுதணும். 0.408261 வரும். அடுத்து இந்த சின்றது அதே ப்ராப்ளம். சின்ற ஜாயின்ல இது ரெண்டையும் ஆட் பண்றோம். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரை மல்டிப்ளை பண்றோம். 6.67 minus 5.33 plus 1.34 வரும். அதோட இதை மல்டிப்ளை பண்ணுறோம். into 0.61. ஆன்சர் பிளஸ் வருது, நான் இங்கே மைனஸ் எடுக்கிறேன். -0. ஆப்போசிட் சைடில் இருக்கு 817.
அதே மாதிரி இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதால மல்டிப்ளை பண்ணும். 6.67 மைனஸ் இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே 5.33 இன்ட்டு 0.3 ப்ளஸ் 0.52 வருது மைனஸ் 0.52. இந்த கேரி ஓவருங்கிறது அந்தந்த ஜாயிண்ட் ரெண்டு மெம்பர் கொண்ட ஜாயிண்ட்டுக்கு மட்டும்தான் வரும். அடுத்து பேலன்ஸ் நம்ம எப்போ இந்த ப்ராப்ளத்தை முடிக்கணும்னா இதுக்கப்புறம் நம்ம கேரி ஓவர் பேலன்ஸிங் மாற்றி பண்ணிகிட்டே போகிறோம். எப்போ ப்ராப்ளம் முடிக்கணும்னா கேரி ஓவர் ரெண்டு வேல்யூ இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 0.261 வரும், இங்கே 0.40 வரும். இந்த கேரி ஓவர் வர ஆன்சர் எல்லாமே 0.0ல வந்துருச்சுன்னா ப்ராப்ளத்தை நிப்பாட்டணும். இப்போ திரும்ப பேலன்ஸ்னா என்னன்னா இதில் பாதி இங்கே வரும், இதில் பாதி இங்கே வரும், அப்படியே டிவைட் பை 2. இதில் டிவைட் பை 2 இங்கே போகணும். 0.261 டிவைட் பை 2 0.131. இங்கே எதுவுமே இல்லை, இப்போ இங்கே 0. இப்போ இதில் பாதி இங்கே போகணும். மைனஸ் 0.817 டிவைட் பை 2 மைனஸ் 0.401. 0.408 divided by 2 0.204. இதை இங்கே கேரி பண்ணோம்னா இங்கே 0 வரும். இங்கே இதை கேரி பண்ணோம்னா மைனஸ் 0.52 divided by 2 மைனஸ் 0.26. கேரி ஓவர் பண்ணும். இப்போ பேலன்ஸ் இருக்கும். திரும்ப கேரி ஓவர் பண்ணணும். திரும்ப கேரி ஓவர் எப்படி பண்ணுவோம்? கேரி ஓவர்னால என்ன பண்ணுவோம்? ஃபிக்ஸ்டு மூமெண்ட்ல அந்த ஜாயிண்ட் என்ன இருக்கும்? இதான் ஜாயிண்ட். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். 0 மைனஸ் 0.401 போட்டோம்னா மைனஸ் 401 வரும். 0 மைனஸ் 0.401 இன்ட்டு இது ரெண்டையும் போட்டுட்டு அதே டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரால மல்டிப்ளை பண்ணணும். இன்ட்டு 0.39. ஆன்சர் பிளஸ்ல வந்தா மைனஸ்ல வந்தா பிளஸ். ஆன்சர் மைனஸ் வரும், பிளஸ்ல இருக்கு 0.156. அதே மாதிரி இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதால மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் 0.401 இன்ட்டு 0.61 மைனஸ் வந்து நம்ம பிளஸ் 0.245. கேரி ஓவர் வந்து ரெண்டு மெம்பர் கொண்ட ஜாயிண்ட் மட்டும் தான் வரும்னு சொன்னோம். அப்ப இங்க திரும்ப இந்த சி என்ற மெம்பர் இது ரெண்டையும் ஆட் பண்றோம். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரால மல்டிப்ளை பண்ணி இங்க போறோம். இது ரெண்டையும் ஆட் பண்றோம். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரால மல்டிப்ளை பண்ணி இங்க போறோம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? அதே தான் 0.204 வரும். 0.204 இன்ட்டு 0.61. ஆன்சர் என்ன வரும்? அதுக்கு ஆப்போசிட் சைடு மைனஸ் 0.124 minus 0.079. இது கேரி ஓவர் பண்ணுறோம். திரும்ப பேலன்ஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்க ஆன்சர் கேரி ஓவர் 0.15 வருது, இங்கே 0.24 வருது. இந்த கேரி ஓவர் 0.0.00 வர வரைக்கும் ரெண்டு டிஜிட் 0.0 எல்லா இதுலையும் வரும். அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம கேரி ஓவர் பேலன்ஸிங் போட்டுக்கிட்டே வரும். திரும்ப பேலன்ஸிங் என்ன? இதுல பாதி இங்க போடுவோம், இங்க பாதி இதுல பாதி இங்க போடுவோம். 0.156 divided by 2 0.078. இங்க என்ன இருக்கு? இதுல இல்ல, அப்ப இங்க 0 வரும். இதுல பாதி இங்க போடுவோம். ஆனா 0.124 divided by 2 minus 0.062. 0.245 divided by 2 0.123. இங்க எதுவுமே இல்லை. இப்போ இங்கே கேரி பண்ணும்போது இங்கே 0 வரைக்கும் இதில் இருக்கிற பாதி இங்கே போகும். மைனஸ் 0.079 divided by 2 minus
0.039. இப்போ என்ன பண்ணுவோம், திரும்ப கேரி வரும். திரும்ப கேரி ஓவர் எப்படி பண்ணுவோம், எதுல மைனஸ் பண்ணணும் சொல்லுங்க பார்ப்போம். அபிமணி சொல்லுங்க. அபிமணி எனிவா திரும்ப கேரி ஓவர் பண்ணணும். கேரி ஓவர் எப்படி பண்ணணும், எப்படிமா பண்ணணும்? Join B இருக்கு minus 0.062 ரெண்டு ஆட் பண்ணா minus 0.062 வரும். இன்டு இந்த ஆன்சருக்கு இதை மல்டிப்ளை பண்ணணும், இங்க போடணும். இதை மல்டிப்ளை பண்ணி இங்க போடணும். இப்போ பாருங்க 0 minus 0.062 0 minus 0.062 into இங்க போறது இங்க என்ன டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வந்து 0.39. ஆன்சர் மைனஸ் வந்தா பிளஸ், பிளஸ் வந்தா மைனஸ். 0. ஆன்சர் வந்து மைனஸ் வரது பிளஸ் ஆயிடும். 0.024. திரும்ப இதையும் மைனஸ் பண்ணி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணணும். ஆன்சர் வந்து மைனஸ் வரது பிளஸ் ஆயிடும். 0.037. அடுத்து இந்த சி இந்த ஜாயின்ட்ல இருக்கிற நம்பர் ஆட் பண்ணணும். இது 0.123 இங்க பிளஸ் இல்ல மைனஸ் இல்ல 0 தான் இருக்கு, அப்படியே வச்சுக்கோ. 0.123 இன்டு இதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் 0.61. 0.075. இது ரெண்டு ஆட் பண்ணி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணணும். 0.123 இன்டு 0.39. 0.047. இப்போ கேரி ஓவர் பண்ணிட்டோம். கேரி ஓவர் ஆன்சர் எல்லாத்தையும் பாருங்க. இங்க 0.0 கிட்டத்தட்ட வந்துருச்சு. 0.02 வந்துருச்சு. 0.0 வந்துச்சுன்னா நம்ம நிப்பாட்டணும். இங்க 0.0 வந்துருச்சு. இங்க 0.0 வந்துருச்சு. 0.0 வந்துருச்சு. அந்த மாதிரி 0.0 சம்திங் வர வரைக்கும் நீங்க கேரி ஓவர் பேலன்சிங் எத்தனை ஸ்டெப் இருந்தாலும் அத்தனை ஸ்டெப் கண்டினியூ பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ நம்ம ஆன்சர் 0.0 வந்ததுனால நம்ம இப்போ ஃபைனல் ஆன்சர் பண்ணலாம். ஃபைனல் மொமெண்ட்னா இந்த ஃபிக்ஸ்டு மொமெண்ட்ல இருந்து அப்படியே அந்த டேபிள் அந்த காலத்தை ஆட் பண்ண வேண்டியதான். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் மட்டும் ஆட் பண்ணக்கூடாது. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்ங்கிறது அந்த கேரி ஓவருக்கு எப்படி கேரி ஓவர் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். மொமெண்ட்ல இந்த ஃபிக்ஸ்டு மொமெண்ட்ல இருந்து அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். இது எல்லாத்தையும் -6 plus 0.131 plus 0.078. Answer -5.79. அடுத்து இது ஆட் பண்ணுங்க. plus 6 plus 0.261 plus 0.156 plus 0.024. 6 plus 6.44. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. -6.67 plus 0.408 minus 0.401 plus 0.245 minus 0.062 plus 0.037 minus 6.44. இந்த ரெண்டு ஆன்சரும் ஒன்றா தான் வரும். அந்தந்த ஜாயிண்ட்ல ஒரு ஆன்சர் பாசிட்டிவ் நெகட்டிவ்ல தான் வரும். இப்போ அடுத்து இதாக 6.67 plus minus 0.817 plus 0.204 minus 0.124 plus 0.123 plus 0.075. 6.13. 6.13. இதாக பண்ணுறது -5.33
minus 0.52 minus 0.079 plus 0.047. இதை again இன்னொரு 30 கூட்டுங்க 6.67 minus 0.817 plus 0.204 minus 0.124 plus 0.123 plus 0.075. இதெல்லாம் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆன்சர் வந்து 5.98. 5.98. ஏன்னா இந்த ஆன்சர் மைனஸ்ல வரும். இது ரெண்டு ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணோம், பிளஸ்ல வரும். பிளஸ்ல வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ்ல வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம், ஆட் பண்ணி இதால மல்டிப்ளை பண்ணுவோம், பிளஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ்ல வரும். இதெல்லாம் ஆட் பண்ணிடுறோம். minus 5.33 minus 0.52 minus 0.079 minus 0.047 minus 5.98. இந்த ரெண்டு ஆன்சரும் ஒன்னாதான் வரும். 2.67 minus 0.26 minus 0.039 2.37. இதான் இந்த ஃபைனல் மொமெண்ட் ஃபைனல் பண்ணுறதுக்கு தான் இந்த டேபிளேஷன்ஸ். ஜென்ரலாக என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு டயக்ராம் கொடுத்துருக்க டயக்ராம் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது ஸ்டெப்பு ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட் பேஸ்ட் ஆன் லோடிங் கண்டிஷனை பொறுத்து கால்குலேஷன் பண்ணிடுறோம். தேர்ட் ஸ்டெப்பு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் பேஸ்ட் ஆன் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் உடைய கண்டிஷனை பொறுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஃபைனல் பண்ணுறோம் அந்த டேபிளேஷன் போட்டு. ஃபோர்த் ஸ்டெப்பு மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஃபர்ஸ்ட் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு, ஏ பி சி டின்னு எத்தனை பாயிண்ட் இருக்கோ அதை போட்டுருவோம். அடுத்த மெம்பர் ஏன்ற மெம்பர்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏன்ற மெம்பர்ல ஏபி மட்டும்தான் இருக்கு, பில பிஏ இருக்கு, பிசி இருக்கு, சில சிபி இருக்கு, சிடி இருக்கு, டில டிசி மட்டும்தான் இருக்கு. அந்த மெம்பர் எழுதிக்கிறோம். அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் தேர்ட் ஸ்டெப்ல நம்ம ஃபைனல் பண்ணதை எடுத்து அந்த வேல்யூ ஆன்சர் எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். அடுத்து ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட் நம்ம செகண்ட் ஸ்டெப்ல ஃபைனல் பண்ண ஆன்சர் எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். இந்த ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட்ல வந்து கேரி ஓவர் பேலன்சிங், கேரி ஓவர் பேலன்சிங், கேரி ஓவர் பேலன்சிங், கேரி ஓவருடைய ஆன்சர் எல்லாமே 0.0 சம்திங்ல வர வரைக்கும் நம்ம மாற்றி அந்த மொமெண்ட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே வரும். இப்போ வந்து இந்த அதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ணுவோம். பேலன்ஸ் இங்கே இருக்கிறத இங்கே பாதி போவோம், இதில் பாதி போவோம். இங்கே கேரி ஓவர் பாதி, இந்த சைடு பாதி வரும். இந்த கேரி ஓவர் பண்ணும்போது மட்டும் என்ன ஆன்சர் வருதோ அதை மைனஸ் போட சொன்னோம். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் வந்தால் ப்ளஸ், ப்ளஸ் வந்தால் மைனஸ். இந்த பேலன்சிங் பண்ணும்போது இதில் டிவைட் பை 2 இதெல்லாம் நம்ம வந்து சைன் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இதில் டிவைட் பை 2 எல்லாத்தையும் இருக்கிறத ப்ளஸ் வரணும் அதில் டிவைட் பை 2, மைனஸ் வரணும் அதில் டிவைட் பை 2 அப்படியே நம்ம வந்து பேலன்சிங் பண்ணிக்கணும். இது ஃபிக்ஸ்டு எண்டாக இருக்கணும். இப்போ நம்ம இந்த ஃபைனல் மொமெண்ட் ஃபைனல் பண்ணிட்டோம். டோட்டலாக பார்த்தோம்னா ஏபி எவ்வளோ வந்தது, பிசி எவ்வளோ வந்தது, பிஏ எவ்வளோ வந்தது, எல்லாமே ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம ஃபைனல் மொமெண்ட் ஃபைனல் பண்ணோம். அடுத்த ஸ்டெப் என்ன சொன்னோம், அடுத்த ஸ்டெப்பு என்னப்பா சொன்னோம், இது வரைக்கும் நடத்துனது புரியுதா? ஒரு ப்ராப்ளம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம என்னதான் சொல்லுவோம், சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வரும். இன்னொரு ப்ராப்ளம் அதே மாதிரி போடும்போது ஈஸியாக இருக்கும். அடுத்த ஸ்டெப் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட். மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் ஏபியில் என்ன லோடிங் கண்டிஷன் சொல்லுது, ஒரே ஒரு பாயிண்ட் லோடு இருந்து சென்டர்ல இருந்தது. பெண்டிங் மொமெண்ட் ஃபார்முலா சொன்னா WL/4. லோடு எவ்வளவு கொடுத்துருந்தாங்க டயக்ராம்ல, ஏபி ஸ்பேன்ல லோடு எவ்வளவு இருந்தது 8 இருக்கு.
length 6 divided by 4 12 kilometer meter. BC ல UDL வந்து throughout span. UDL வந்து maximum minimum WL square by 8 at which span எல்லாம் நம்ம ஏற்கனவே போன செமஸ்டர் படிச்சிருக்கோம். இப்போ அதெல்லாம் நமக்கு தேவை. இந்த பெண்டிங் மொமெண்டம் ஃபிக்ஸ்டு இந்த மொமெண்டம் ஃபார்முலா கம்பல்சரி எப்பயுமே ரிமெம்பர்ல இருந்தால் மட்டும்தான் உங்களால எஸ்ஏ 1ல 4 யூனிட் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஆன்சர் தப்பு, ஃபிக்ஸ்டு இந்த மொமெண்டம் பெண்டிங் மொமெண்டம் தப்புன்னா உங்களுக்கு டோட்டலா மார்க் வராது. பிட்வீன்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆகும், ஒரு ஆஃப் ஆஃப் த மார்க் தான் போடுவாங்க. இது ரெண்டும் தப்புனா ப்ராப்ளம் டோட்டலா தப்பாயிடும். WL square by 12 sorry 8 double 0 5 into L 4 5 by 8 10 kilometer meter. CD span என்னது ஒரே ஒரு பாயிண்ட்ல இருந்தது at various distance இருந்தது. அப்ப WAB by L double 0 அதுல எவ்வளவு இருந்தது லோடு 6 kilometer. A எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்தது 2 meter into 4 divided by L total length 6. WAB by L போட்டோம்னா அதனுடைய total maximum bending moment 8 km meter. இதுதான் maximum bending moment. அடுத்து bending moment diagram. bending moment diagram நல்லா பாருங்க. A B C D AB உடைய மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எல்லாம் வந்து 12 வந்து பாயிண்ட் லோட்னா இப்படி வரும். இன்க்ளைன்டா இருக்கும் ரைட், அந்த லைன் இன்க்ளைன்டா இருக்கும். யூடிஎல்னா கர்வா இருக்கும், பெண்டா இருக்கும். இதெல்லாம் எஸ்ஒஎம்ல படிச்சிருக்கீங்க. டிரா தி ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயகிராம். இந்த இது எவ்வளவு வருது 12 வருது, 12 கிலோமீட்டர் மீட்டர். BC உடைய மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எவ்வளவு வருது 10 வருது. இந்த 12 விட கொஞ்சம் கம்மியா 10 கிலோமீட்டர் மீட்டர். CD உடைய பெண்டிங் மொமெண்ட் எவ்வளவு வருது 8 கிலோமீட்டர் மீட்டர். இது என்ன வந்து UDL கிடையாது, இங்க பாயிண்ட் லோட் தான் இருக்கு, வேரியஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. 8 கிலோமீட்டர் மீட்டர். இது மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட். அந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து நமக்கு ஒரு ஃபைனல் பெண்டிங் மொமெண்ட் ஃபைனல் பண்ணிருக்கோம். ஃபைனல் பெண்டிங் மொமெண்ட் AB ல என்ன வந்தது -5.79. இங்க இது எல்லாமே டாப்ல தான் வரும். -5.79. BA ல 6.44. இது பிளஸ் மைனஸ் ரெண்டுலயே வந்து 6.44. CBCD லெவல் வருது 5.98 வருது, 5.98 வருது. DC லெவல் வருது 2.37 வருது, 2.37. இதுதான் பெண்டிங் மொமெண்ட் டயகிராம். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப 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 சிம்பிள் தான். இதுக்கப்புறம் சம்டைம்ஸ் வந்து சியர் ஃபோர்ஸ் கால்குலேஷன்ஸ் கேட்பாங்க. அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம், அடுத்த செஷன்ஸில். இந்த செஷனில் ஏதாவது டவுட் இருக்குன்னா இப்போ கேளுங்க. புரியுதா? இந்த செஷன் புரியுதாப்பா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆர் இதா? புரியுது சார். புரியுதுல? இன்னொரு ப்ராப்ளம் நம்ம நடத்தும் போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புரியும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் புரியும், சின்ன சின்ன இடத்துல கன்ஃபியூஷன்ஸ் வரும். இன்னொரு ப்ராப்ளம் அடுத்த ப்ராப்ளம் போடும்போது 2-3 ப்ராப்ளம் கண்டினியூ பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக புரியும். இந்த கேரி ஓவர் நம்ம பண்ணும்போது, பேலன்சிங் பண்ணும்போது அட் எண்டில் ஃபிக்ஸ்டு இருந்ததுன்னா மொமெண்ட் கேரி ஆகும். அட் எண்டில் சிம்பிளி சப்போர்ட்டட் இருந்ததுனாவோ, ரோலர் இருந்ததுனாவோ, ஹிஞ்சிட் இருந்ததுனாவோ அங்கே வந்து பெண்டிங் மொமெண்ட் வராது. பெண்டிங் மொமெண்ட் ஜீரோவாக இருக்கும். ஏன்னா அங்கே சப்போர்ட் இருக்கு. அப்போ ஜீரோன்னு வர இடத்துல நமக்கு கேரி ஓவர் ஆகாது. அது வந்து அடுத்த ப்ராப்ளத்தில் நம்ம சொல்லித்தரோம். இந்த ப்ராப்ளம் இதுதான். எல்லா மாடலுமே இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான்.
ப்ரொசீஜர் இதுதான், டிசைன் ப்ரொசீஜர் இதுதான் வந்து நமக்கு கால்குலேஷன் ஸ்டெப்ஸ் எல்லாமே. இந்த ஃபார்முலா இந்த ப்ரொசீஜர் படிச்சீங்கன்னா இந்த யூனிட்டும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 2-3 ப்ராப்ளம், இன்னொரு ப்ராப்ளத்தில் அட் எண்டில் ஃபிக்ஸ்டு இல்லாமல் வேறு ஏதாவது சிம்பிளி சப்போர்ட்டோட ஹிஞ்சிலோ இருக்கிற மாதிரி அடுத்த ப்ராப்ளத்தை பார்ப்போம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், தேங்க்யூ. இந்த நோட்ஸ் எல்லாமே நம்மளுடைய வெப்சைட்லேயும் அப்லோட் பண்ணிடுறோம். இது வந்து என்னுடைய வெப்சைட் நியூ வெர்ஷன் 360.com. www.newversion360.com இருக்கு. இந்த வீடியோவுமே அப்படியே யூடியூப்ல அப்லோட் ஆகிடும், லைவ் செஷன்ல இருந்து அப்படியே அப்லோட் ஆகிடும். நீங்க திரும்ப டவுட் வந்ததுன்னா நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். தேங்க்யூ, பேக். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ஓகேங்க சார்.